Hi friends, இந்த வீடியோவில் நம்ம வீட்டிலேயே எக்ஸாம் பேட் வந்து 3 விதமான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி கிராஃப்ட் ரிலேட்டடாக நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கேலண்டர் அட்டை எடுத்திருக்கேன். 2020 தான் எடுத்திருக்கேன், ஏன்னா இயர் எண்ட் ஆக போதில்ல. ஸோ அந்த கேலண்டரை எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒரு கேலண்டர் அட்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒயிட் பேப்பர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து A4 ஷீட் கூட கிடையாது, நார்மலான நோட் புக்கில் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கேலண்டர் அட்டையோட ஒரு சைடு ஒட்டுறதுக்காக இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன். இதில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தடவி விட்டுட்டு ஒட்டிடுங்க. அப்போ தான் ஒன்று போல் இருக்கும், இல்லைனா அந்த ஃபெவிகால் வந்து திட்டு திட்டாக தெரியும். ஸோ இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு சைடு வந்து ஒட்டிடுங்க. இதுக்கு வந்து நம்ம ஃபுல்லுமே கலர் பேப்பர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி ஒட்டிட்டு அது மேலே நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த சைடு ஒட்டின மாதிரி இன்னொரு ஒயிட் பேப்பர் கட் பண்ணி அதையுமே ஃபெவிகால் தடவி இன்னொரு சைடு வந்து ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் 2 ஒயிட் பேப்பர் கட் பண்ணி இன்னொரு 2 சைடுமே கேலண்டர் அட்டைக்கு ஒட்டிக்கோங்க. அதாவது கேலண்டரோட 4 சைடு நம்ம ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து கேலண்டர் அட்டையோட 4 சைடுமே ஒயிட் பேப்பர் வச்சு கவர் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இதோட சென்டரில் கவர் பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு A4 ஷீட் எடுத்துக்கலாம். இதுக்கும் ஒயிட் பேப்பர் ஒட்டினாலும் ஒட்டிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதை வந்து டிசைன் பண்ணலாங்கிறதுக்காக ஒரு கலர் பேப்பர் எடுத்து இது மேலே வந்து ஒட்ட போகிறேன். இந்த கலர் பேப்பரை ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா டிசைன் பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். இதே மாதிரி பின்பக்கமும் கேலண்டர் அட்டை தெரிகிற இடத்துல அட்டை தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம பேப்பர் ஒட்டி அதையுமே கவர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு சிம்பிளான ஐடியா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கலர் பேப்பர்லாம் எனக்கு டிசைன் பண்ணி ஒட்ட தெரியல, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி டிராயிங் புக்கில் வந்து ஃப்ரண்ட் அட்டையோ இல்லை பின்னாடி இருக்க அட்டையோ ரொம்ப டிசைன் பண்ணி அழகாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி சென்டரில் ஒட்டிடலாம். இந்த மாதிரி கூட எக்ஸாம் பேடை வந்து ஈஸியாக நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒட்டும்போது நமக்கு பிடிச்ச கார்ட்டூன் கேரக்டர்ஸை ஈஸியாக நம்ம எக்ஸாம் பேடில் நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கலர் பேப்பரில் எப்படி டிசைன் பண்ணி எக்ஸாம் பேடை வந்து டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து கலர் பேப்பரில் ஃபஸ்ட்டு சின்சான் மாதிரி பென்சில்ட்டு வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி நமக்கு என்ன கார்ட்டூன் கேரக்டர் தேவையோ அதை வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதை வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபுல் பேப்பருமே கலர் பண்ணிட்டேன். இதில் வந்து கீழே எக்ஸாம் பேடுன்னு எழுதியிருக்கேன், மேலே வந்து ஒரு மோட்டிவேட்டிங் கோட் மாதிரி எழுதியிருக்கேன், அப்புறம் சின்ன சின்னதாக டிசைன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இன்னும் நம்மளோட நேம் எழுதிக்கலாம். நம்ம க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து இந்த கலர் பேப்பரை வந்து நம்ம எப்படி வேணால் டிசைன் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒயிட் பேப்பர் கூட எடுத்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கேலண்டர் அட்டையில் சுற்றிலும் ஒட்டியிருந்தோம்ல, அதுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் நான் கலர் காம்பினேஷனில் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம ஈஸியாக ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். வீட்டிலையே ஸ்கெட்ச் பென் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த கலர் பேப்பரை நம்ம சென்டரில் ஒட்ட போகிறோம். இது வந்து எப்பயும் நம்ம ஒட்டுற மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா தடவிட்டு ஒட்டிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து பேப்பர் வந்து திட்டு திட்டாக தெரியாமல் ஒன்று போல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை ஒட்டிக்கலாம். இந்த சென்டரில் நம்ம ஒட்டுற பேப்பரை வந்து ரொம்பவே கவனமாக ஒட்டிக்கோங்க. ஏன்னா பேப்பர் வந்து சுருங்கிருச்சுன்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. ஸோ கவனமாக சுருக்கம் இல்லாமல் நேராக பார்த்து ஒட்டிக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் இதை வந்து நல்லா காய விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ண எக்ஸாம் பேட் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக. ஸோ ஈஸியாக அந்த மாதிரி ஸ்கெட்ச் பண்ணும் பேப்பர் மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம அழகாக டிசைன் பண்ணலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். இந்த எக்ஸாம் பேட் வந்து நம்ம ஸ்கெட்ச் பண்ணும் பேப்பரும் யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கனால இது வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு டேமேஜ் ஆகாமல் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய சைஸ் செல்லோடேப் எடுத்து வரிசையாக அந்த எக்ஸாம் பேடு மேலே நம்ம ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒட்டும்போது தண்ணி பட்டாலோ எதுவும் பட்டால் நமக்கு வந்து டேமேஜ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி கூட பண்ணலாம். இதுக்கு வந்து செல்லோடேப் இல்லாமல் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. நம்ம இந்த மாதிரி பாலித்தீன் கவர் கூட எடுத்துக்கலாம். 2 பக்கமும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்ல, அந்த கவர் எடுத்துக்கலாம். என்கிட்ட ஒரு பக்கம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க கவர் தான் கிடச்சிச்சு. ஸோ இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் சைடு தானே யூஸ் பண்ணுவோம், அதனால் நான் இந்த மாதிரி கவர் எடுத்திருக்கேன். இந்த கவர் வந்து நம்ம கேலண்டர் அட்டை எந்த சைஸில் எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு தேவை. வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த எக்ஸாம் பேட் நம்ம ரெடி பண்ணதை அந்த பாலித்தீன் கவருக்குள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு அதை எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அதை வந்து மடக்கி பின்னாடி செல்லோடேப் யூஸ் பண்ணி நம்ம ஒட்ட போகிறோம். கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு அப்படியே நம்ம மடக்கி ஒட்டிடலாம். என்னோடய கவர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால நான் இதை வந்து மடக்கி இப்போ உங்களுக்கு செல்லோடேப் வச்சு ஒட்டி காட்டுறேன்.
இப்போ பாருங்கள், அந்த கவரை வந்து நான் ஒன்று போல் ஒட்டிட்டேன். இந்த கவர் ஒட்டும் போதுமே ரொம்ப கவனமாக சுருக்கம் இல்லாமல் ஒன்று போல் பார்த்து ஒட்டிக்கோங்க. பின்னாடி வந்து நான் கவர் பண்ணலை பேப்பர் வச்சு, அதனால் எனக்கு கேலண்டர் அட்டை தெரியுது. நீங்கள் வேணும்னா இன்னும் பேப்பர் வச்சு கூட இதை வந்து கவர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம ரெடி பண்ண எக்ஸாம் பேடில் கிளிப் மாட்டுறதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ரெடிமேட் கிளிப்பு ரெடிமேடாகவே நம்ம வாங்கி நம்ம எக்ஸாம் பேடில் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது இந்த மாதிரி பேப்பர் கிளிப்ஸ்லாம் இருக்கும் சின்ன சின்னதாக, இதில் பெரிய சைஸ் கூட கிடைக்கும். இந்த பேப்பர் கிளிப்ஸ் கூட நம்ம கிளிப்பாக இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 3வது ஆப்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம துணிக்கு மாட்டுற கிளிப்லாம் வச்சுருப்போம்ல, அந்த கிளிப்பை கூட இந்த இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கேலண்டர் அட்டையோட 2 கார்னர்லேயும் 2 கிளிப்பு மாட்டி இதை வந்து நம்ம கிளிப்பாக நம்ம எக்ஸாம் பேடில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு இதை பேப்பர் வச்சு மாட்டி காட்டுறேன். அடுத்ததாக 4வது ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேப்பர் புக் மார்க் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த பேப்பர் புக் மார்க்கை கேலண்டர் அட்டையோட 2 கார்னர்லேயும் நம்ம அடியில் கூடி வச்சு ஒட்டிடலாம். மேலே வந்து அந்த கோன் ஷேப்பில் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம பேப்பரை வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கூட இதில் வந்து கிளிப்புக்கு நம்ம பேப்பர் புக் மார்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக எக்ஸாம் பேட் ரெடி பண்ணுறதுக்கு செகண்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண லாங் சைஸ் நோட்டோட அட்டையை எடுத்துக்கலாம். இந்த சென்டரில் இருக்க நம்ம யூஸ் பண்ண பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 2 அட்டையும் சேர்த்து வச்சு நம்ம ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இதை வந்து கேலண்டர் அட்டைக்கு பதிலாக நம்ம எக்ஸாம் பேடுக்கு பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பேஸ் ரெடி பண்ணிவிட்டு இது மேலே வந்து நம்ம இப்போ எப்படி கேலண்டர் அட்டையில் ரெடி பண்ணமோ அதே மாதிரி பேப்பரில் டிசைன் பண்ணி எக்ஸாம் பேட் வந்து ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தேர்ட் மெத்தட் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வேஸ்ட்டு கார்ட்போர்ட் அட்டை கூட எடுத்துக்கலாம். இதுலேயுமே நல்லா ஸ்ட்ராங்கான அட்டையாக பார்த்து எடுத்து நமக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக தேவையோ அந்த சைஸுக்கு ஒரே மாதிரி 2-3 அட்டை எடுத்து அதை ஒன்று மேலே ஒன்றா ஒட்டி இதையுமே நம்ம கேலண்டர் அட்டைக்கு பதிலாக பேஸாக யூஸ் பண்ணி நம்ம பேப்பர்லாம் டிசைன் பண்ணி எக்ஸாம் பேட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற 3 விதமான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியே நம்ம எக்ஸாம் பேட் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சின்சான் எக்ஸாம் ரைட்டிங் பேட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம கிவ்அவேக்கான வீடியோஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்திங்கன்னா நவராத்திரி கோலு வீடியோ. செகண்ட் வீடியோ பார்த்திங்கன்னா வேஸ்ட் பாக்ஸ் ரீயூஸ் ஐடியா. தேர்ட் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பீஸா பாக்ஸ் கிராஃப்ட்டு. இந்த 3 வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 3 வீடியோவையும் ஃபுல்லும் பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ரிலேட்டடாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி கிராஃப்ட் ரிலேட்டடாக நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ.